யாவதும் ஊரே யாவரும் கேலி. வணக்கம். ஒருவரை புரிந்து கொள்வதாக இருந்தாலும் அல்லது ஒரு குழுமத்தை ஒரு இனத்தை நாங்கள் புரிந்து கொள்வதாக இருந்தாலும் முதல்ல அந்த குழுமத்தோடான சந்திப்பு நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சந்திப்பு சாத்தியமாகின்ற போதுதான் ஒருவர் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லலாம். இந்த சந்திப்புகள் இல்லாது போனதால் ஏற்பட்ட இழப்புகள் தான் எங்களுடைய கடந்த கால வரலாற்று தவறுகள் என்று சொன்னால் கூட மிக இல்லை. ஒருவரை சந்திக்கின்ற போது அவர்களுடைய கலாச்சாரங்களை நாங்கள் புரிந்து கொள்கின்ற போது நிச்சயமாக அது ஒற்றுமை புள்ளிக்கான ஒரு முதல் வித்தாக அது அமையும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. யாதும் ஊரே யாவரும் கேளி. இந்த வார நிகழ்ச்சிக்குள் போகலாம். காரைதீவு பிரதேசமானது கலை கலாசார பண்பாட்டு ரீதியில் சிறப்புற்று விளங்குவதைப் போலவே சுதேச வைத்தியத்திலும் பெயர் பெற்று விளங்குகிறது. இலங்கையில் சித்த வைத்தியத்துறையில் சிறந்து விளங்கும் வைத்தியர்கள் வாழ்ந்த வாழும் பூமியாக காரைதீவு விளங்குகிறது. ஆயுர்வேத முறைப்படியான மூலிகை வகைகளில் பக்க விளைவுகளற்ற நோய் எதிர்ப்பு சக்தியும் உடல் ஆரோக்கியத்திற்கான தாது பொருட்களும் அடங்கியுள்ளதால் இவ்வைத்தியம் பன்னெடுங்காலமாக வழக்கத்திலிருந்து வருகின்றமைக்கு காரைதீவு பிரதேசத்தில் தொன்று தொற்று காணப்பட்டு வருகின்ற மூலிகைகளும் ஒரு சிறப்பு காரணமாகும். இந்த காரைதீவு பிரதேசத்தை பொறுத்தவரையில் இந்த பரம்பரை வைத்தியமானது பரம்பரையாக நாங்கள் செய்து கொண்டு வரோம். என் பாட்டனார் அப்பாவின் தந்தை கிட்டத்தட்ட 90 வருடங்களுக்கு முதலே இது ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு பாட்டனார் வந்த பிற்பாடு எனது தந்தையார் அதனை தொடர்ந்து செய்து வந்தது. அதற்கு பிறகு 1984 நான் டிப்ளமா பட்டதாரியாக யாழ்ப்பாணம் ஆயுர்வேத மெடிக்கல் காலேஜில் படித்தேன்னா 89 பாஸ் அவுட் ஆகி அப்பாவோட இங்கே தொடர்ந்து செய்து கொண்டு வரேன். 2001ஆம் ஆண்டு எனது தந்தையார் வந்த பிற்பாடு தொடர்ச்சியாக பரம்பரை வைத்தியத்தை நான் செய்து கொண்டு வரேன். எமன் பிரதேசத்தை பொறுத்தவரையில் நிறைய மூலிகைகள் எடுக்கலாம், பச்சில மூலிகைகள் எடுக்கலாம். எனக்கு உதவியாக எனது இளைய சகோதரர் என்னோட உதவியாக மூலிகைகளை எடுத்துக்கொண்டாது. எனது கணவரும் எனக்கு ஒத்தாசையாக இருக்கிறார் இந்த வைத்தியத்தை பொறுத்தவரை. எப்படி ஒரு நாளைக்கு எனக்கு எப்படி 30 நோயாளியை நான் பார்வையிடக்கூடியதாக இருக்கிறது. முற்றிலும் எந்தவித கலப்பும் அற்ற ஒரு மூலிகை வைத்தியம்தான் இது. ஆயு என்றால் வாழ்வையும், வேத என்பது அறிவையும் குறித்து நிற்கின்றது. இதன் தத்துவம் வாதம், பித்தம், கவம் என்று தமது உடம்பில் 3 வகையுண்டு. இந்த 3ம் உடம்பில் சீராக இருந்தால் தான் ஆரோக்கியமானவர்கள் என்றும், இவற்றில் ஏதாவது ஒன்று சீர்குலைந்திருக்குமானால் மனிதனுக்கு உடம்பில் நோய் இருக்கின்றது என்றும் அர்த்தம் கொள்ளலாம். இந்த நாட்டு வைத்தியத்துறையை முறையாக கற்றுத் தேர்ந்தவர்கள் பலரும் காரைதீவிலேயே பிறந்திருக்கின்றார்கள். சித்த வைத்தியம் என்பது வெறுமனே ஒரு வைத்தியமாக அல்லாமல் கடவுள் சித்தத்தோடு கூடிய தூய வைத்திய முறையாக இருப்பதால் காரைதீவில் இத்தகைய வைத்தியத்தில் தேர்ந்தவர்கள் இருப்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. அந்த வகையில் எள்ளுப்போடி மயிலப்போடி என்பவர் இவ்வூரின் முதலாவது ஆயுர்வேத வைத்தியராகவும் மக்கள் மத்தியில் சிறந்த கைராசிக்காரராகவும் பெயர் பெற்றவர். இவரைத் தொடர்ந்து இவ்வூரில் பிரசித்தி பெற்ற பல வைத்தியர்கள் உதித்திருக்கின்றார்கள். குறிப்பாக வைரமுத்து கதிரேச பிள்ளை, இளைய தம்பி வைத்தியர் என்போர் மிக பிரபலமானவர்களாவர். இன்று அவர்களின் வாரிசுகளும் காரைதீவின் சித்த வைத்தியத்துறையில் பெயர் பெற்று விளங்குகின்றனர். மருந்து வகையில நாங்களே தயாரிக்கிறது, வேற வெளியிடங்களிலிருந்து அல்லது வேற கம்பெனிகளிலிருந்து இந்த மருந்து எடுக்கிறதில்ல. நாங்களே செய்து தேடி அப்பாட அந்த பரம்பரை பட்டோலை இருக்கு, அது அந்த பட்டோலையை வச்சுக்கொண்டே அதில் இருக்கிற மருந்துகளை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு வரோம். அதை பார்த்துட்டு அதே வைத்தியம் தான் இன்னமும் அந்த நாளையில் பாட்டனார் காலத்தில் இருக்கிற அதே வைத்தியம் தான் தொடர்ச்சியாக நான் அதை செய்து கொண்டு வரேன். அதில் மக்கள் மத்தியில் நல்ல நம்பிக்கை, நல்ல வருத்தங்களும் லேசாக குணமாகிறது. அப்போ அதால் நிறைய பேர் எல்லா இடத்தரும் எங்களோட நாடு இல்லை வெளிநாடுகளில் வெளிநாடுல இருந்து கூடி நிறைய நோயாளியை
மருந்துகள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்படுது. காரைதீவில் இயற்கையான மூலிகைகளைக் கொண்டு சித்தர்களின் பாடல்களின் துணை கொண்டும் சித்த வைத்திய முறையின் படியும் மருந்துகள் சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்டு வருகின்றமை சிறப்பம்சமாகும். கிழக்கு மாகாணம் முழுவதிலுமிருந்தும் காரைதீவின் சித்த வைத்தியத்தை நாடி பலரும் வருகை தருகின்றனர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது போல நோய் வந்த பின் அதன் குணம் குறிகளை அறிந்து அந்நோய்களை குணமாக்கும் சக்தி படைத்த மனிதர்கள் காரைதீவு மண்ணின் சிறப்புகளுக்கு மேலும் வலிச்சிருக்கின்றனர். காரைதீவை பொறுத்த அளவில் சுற்ற வர எங்களோட ஏரியாவை சுற்ற வர நிறைய மூலிகைகள் எடுக்கலாம். சதுப்பு நில மூலிகைகள்னு சொல்லக்குள்ள பொடுதல், பிரமி, பீச்சுளாத்தி இப்படியான மூலிகைகள் சதுப்பு நில, அதாவது கரையோர பகுதிகளில் எடுக்கக்கூடியது. மற்றது சின்ன சின்ன காடு அந்த ஏரியாவில் மற்ற மூலிகைகள் எடுக்கலாம். கச்சில மூலிகைகள், மற்றது காஞ்ச இல்லை உலர்ந்த மூலிகைகள் எடுக்குன்னா பட்டோலை கடையில், சரக்கு கடையில் தான் நான் அதை விலைக்கு வாங்கி அதை சுத்தி செய்து சேர்த்துடிச்சு நாங்களே மருந்துகளை இருக்கும். யாவதும் ஊரே யாவரும் கேலி, யாவதும் ஊரே யாவரும் கேலி. இந்த காரைதீவு பிரதேசத்திலே சுனாமி மற்றும் சூறாவளி போன்ற பல இயற்கை அனர்த்தங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போல் 1985ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டுகளிலே இனக்கலவரங்கள் போன்ற ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் தாண்டி இன்று மீண்டும் மக்கள் மிக ஒற்றுமையாக சுமூகமாக அபிவிருத்தியை நோக்கி நடைபெறுகின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று அரசாங்கத்தினாலே செய்யப்படுகின்ற பல அபிவிருத்தி நடவடிக்கைகள் இந்த பிரதேசத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக எங்களுக்கு ஒரு பலமாக இந்த பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதை வைத்துக்கொண்டு நான் நினைக்கின்றேன் காரைதீவு பிரதேசம் மென்மேலும் வளர்ச்சியடையக்கூடிய நிலை இந்த பகுதியிலே காணப்படுகின்றது. எங்களுடைய இந்த பிரதேசமானது பல ஆண்டு காலமாக பல அழிவுகளை சந்தித்து வந்தது. இது வெள்ள அழிவு, இறுதியாகத்தான் சுனாமி அழிவு நடைபெற்றது. அதற்கு முன்பு சூறாவளி, இனக்கலவரம் போன்ற பல அழிவுகளை சந்தித்த எமது கிராமம் சுனாமியின் பின்னர் பல அபிவிருத்திகளை கண்டிருக்கின்றது. இந்த அபிவிருத்தியில் ஒன்றாக ஒரு உதாரணத்தை கூட சொல்லலாம். நான் இந்த இடத்திலே கதைத்து கொண்டிருக்கும் எங்களுடைய இந்த பூங்கா கூட சுனாமி எங்களுக்கு தந்த ஒரு வரமாகத்தான் நினைக்கின்றேன். அதே போன்று எங்களுடைய பிரதேசத்திலே இன்று எங்களுடைய பிரதேச சபை கட்டிடங்கள், பாடசாலை கட்டிடங்கள், பாதைகள், இப்படி பல அபிவிருத்திகள் எல்லாத்தையும் நாங்கள் கண்டது இந்த சுனாமி அழிவின் பின்னர் தான். எங்களுடைய பிரதேசம் இன்று ஒரு மதிக்கக்கூடிய, அடுத்த கிராமங்களோடு மதிக்கக்கூடிய தரத்திலே எங்களுடைய பிரதேசம் வளர்ந்து நிற்கின்றது என்று சொன்னால் எங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் உதவியும் இந்த அரசாங்கத்தின் அபிவிருத்தியும் எங்களுடைய பிரதேசத்துக்கும் கிடைத்திருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். விளையாட்டுத்துறையை பொறுத்தளவிலே நாங்கள் இன்று குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். இந்த வருடம் எங்களுடைய பகுதியிலிருந்து தேசிய மட்டம் அளவிற்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு கூடைப்பந்து போன்றவற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டு தேசிய மட்ட விளையாட்டுப் போட்டிகளிலே விளையாடி கொண்டிருக்கின்ற நிலைமை இன்று
வந்திருக்கின்றது. எனவே இந்த வகையிலே பார்க்கின்ற போது இளைஞருடைய வளர்ச்சி, விளையாட்டுத்துறையினுடைய வளர்ச்சி என்ற பல்துறை வளர்ச்சியை நாங்கள் நோக்கி மிகச்சிறந்த முறையிலே போய்கொண்டிருக்கின்றோம். காரைதீவில் துடிப்புமிக்க இளைஞர்களும் யுவதிகளும் வாழ்ந்து வருவதை உறுதிப்படுத்தும் விதமாக உள்ளது இவ்வூர் மக்களின் விளையாட்டுத்துறை மீதான பிடிப்பும் இவர்கள் ஈற்றி வரும் பல வெற்றிகளும். அம்பாறை மாவட்டத்தின் மிகப்பெரிய மைதானங்களில் ஒன்றை கொண்டிருக்கின்ற இவ்வூரில் விளையாட்டுத்துறை ஏனைய பிரதேசங்களை விடவும் சிறந்த நிலையில் உள்ளது எனலாம். மெய்வல்லுநர் போட்டிகள் மற்றும் பெரு விளையாட்டுகளில் பாடசாலை மாணவர்கள், விளையாட்டுக் கழக வீரர்கள் வரையில் பல்வேறு வெற்றியை தேசிய ரீதியில் பெற்று வருகின்றனர். அதிலும் குறிப்பாக அண்மையில் ஹாக்கி விளையாட்டுகளிலும் இப்பிரதேச இளைஞர் யுவதிகள் ஈடுபட்டு வருவதும் அதில் பல வெற்றிகளை ஈட்டுவதும் நாளைய சிறந்த தலைவர்கள் இப்பிரதேசத்திலிருந்து உருவாகப் போவதை உறுதிப்படுத்துவதாய் உள்ளது. காரைதீவு பிரதேசத்திலே பல்வேறு வகையான விளையாட்டுகளிலே பல்வேறு வகையான வீரர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே கூடைப்பந்தாட்டம், பேட்மிண்டன், ஹாக்கி பல்வேறு வகையான விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் ஒரு சில விளையாட்டுகளில் மாவட்ட மட்டம், மாகாண மட்டம், தேசிய மட்டங்களில் சென்று பல்வேறு வகையான இடங்களை பெற்றிருக்கிறார்கள். நமது அம்பாறை மாவட்டத்திலே புதிதாக கொக்கி விளையாட்டு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கொக்கி விளையாட்டும் முதன்முறையாக ஆரம்பிக்கப்பட்டு இவரிடம் மாகாண மட்டத்துக்கு நமது அணியினர் சென்றிருந்தார். சிந்தரைக்குட்டி அவர்கள் இந்தியாவின் ராமநாதபுரத்தின் சிற்றரசரின் மகனாக அவதரித்தார். இவரது இளமை பெயர் கோவிந்தசாமி ஆகும். 1920 முற்பகுதியிலிருந்து ஈழத்தின் மூலை முடுக்கெல்லாம் நடமாடித் திரிந்து பித்தனாகவும் பேயனாகவும் கேலி பண்ணுவதற்குரியவராகவும் தன்னை வெளிக்காட்டி உள்ளன்புடன் தன்னை நாடிவரும் நண்பர்களின் மனோநிலைக்கேற்ப அருளுரைகள், அற்புதங்கள் மூலம் மக்களை வழிநடத்தியவர் ஜீவசித்தர் சித்தானைக்குட்டி சுவாமிகள் ஆகும். சுவாமிகள் காரைதீவில் தனக்கென ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்தார்கள். நடையாகவும் மாட்டு வண்டிகளிலும் சுவாமிகளை தரிசிப்பதற்கு வருபவர்கள் காவுகளில் உணவுப் பொருட்களையும் பிரியமான பண்டங்களையும் காணிக்கையாக வழங்குவார்கள். அவை அனைத்தும் தன்னை நாடிவரும் அடியார்களுக்கு பகிர்ந்தளிப்பார்கள். சுவாமி அவர்கள் ஆடாத சித்தே இல்லை என்கிற அளவிற்கு பல இடங்களில் தனது சித்து விளையாட்டை ஆடியிருக்கின்றார்கள். 1951 ஆண்டு ஆடித்திங்கள் சுவாமி நட்சத்திர தினத்தன்று சமாதி நிலையை எய்தினார்கள். இச்செய்தினை கேள்வியுற்ற பக்தடியார்கள் நாலா திசைகளிலிருந்தும் காரைதீவு ஆசிரமத்தில் ஒன்று கூடினர். சித்தர் சேவா சங்கம் அமைக்கப்பட்டு சமாதி வைப்பதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டது. தான் சமாதியான பின் தனது அடிவயிற்றிலிருந்து இரத்தம் பெருகும் என்றும் அதன் பின்னரே சமாதி வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே சுவாமி அவர்கள் கூறியிருந்தார்கள். சுவாமி அவர்கள் கூறியிருந்தமைக்கமைய 3ஆம் நாள் அடிவயிற்றிலிருந்து இரத்தம் பெருகியது. ஒரு யார்கன பரிமாணத்தில் குள்ளியமைத்து 4ஆம் நாள் பக்தர்களின் ஆராதனையுடன் சுவாமி அவர்கள் சமாதி வைக்கப்பட்டார். பொதுமக்களால் தெரிவு செய்யப்பட்ட நிர்வாக சபையினரால் சமாதி ஆலயம் வழிநடத்தப்பட்டு வருகிறது. இச்சபை வருடா வருடம் மீளமைக்கப்படுவது வழமையாகும். 1985, 87, 90 காலப்பகுதியில் ஏற்பட்ட வன்செயல் காரணமாக இவ்வாலயம் சேதமாக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆழிப்பேரலை அனர்த்தத்தால் அன்னதான மடம், காளியம்மன், முருகன், பிள்ளையார் ஆலயங்கள் உட்பட சுற்றுமதில் அசைவுள்ள அனைத்து உடைமைகளும் முற்றாக அளிக்கப்பட்டது. தற்பொழுது இவ்வாலயம் பொதுமக்களின் பங்களிப்புடனும் இந்து கலாசார அமைச்சின் உதவியுடனும் புனரமைக்கப்பட்டே வருகின்றது. இவ்வாலயத்தில் அறநெறி வகுப்பு, வெள்ளிக்கிழமை தோறும் கூட்டு பிரார்த்தனை, விசேட தினங்களில் பூசைகளும் நடைபெற்று வருகின்றது. சுவாமிகள் சமாதி அடைவதற்கு முன்னர் ஆடிய சித்திகள் போல் சமாதி நிலை அடைந்த பின்னரும் இவ்விடத்தில் சித்திகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. காரைதீவு மண்ணின் பெருமையை உலகுக்கு எடுத்தியம்பிய உத்தம துறவியாக இருப்பவர் சுவாமி நடராஜானந்த அடிகளார் அவர்கள். இந்த புண்ணிய
பூமியிலே 1903ஆம் ஆண்டு அவதரித்தார்கள். அவர்களை சீனிவாசகம் என்று அழைப்பார்கள். பிற்பட்ட காலத்திலே அவர்கள் பொறியியல் துறையிலே பயின்று துறவியாகி இந்தியாவுக்கு சென்று ராமகிருஷ்ண மிஷனிலே இணைந்து ஜீவ சேவையாற்றினார்கள். இந்தியாவை மையமாக கொண்டு உலகின் பல பாகங்களிலும் ஜீவ சேவையாற்றி வருகின்ற ராமகிருஷ்ண மிஷனின் இலங்கையில் இருக்கக்கூடிய 26 பாடசாலைகளின் முகாமையாளராக திகழ்ந்தவர் சுவாமி நடராஜானந்த அடிகள் அவர்கள். அவர்கள் கல்லடியிலே இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மிஷன் குருகுலத்தை நீண்ட காலம் பராமரித்து வந்தவர்கள். அனாதை குழந்தைகளுக்கு ஆதரவளித்து கல்வியூட்டி உணவூட்டி சிறந்த சேவையாற்றினார். அதன் காரணமாக அவருக்கு சேவையின் சின்னம் என்ற பட்டத்தை சூட்டினார்கள். உண்மையான துறவியாக இந்த பூவுலகிலே வாழ்ந்து 1957ஆம் ஆண்டிலே அவர்கள் இந்த பூவுலகை விட்டு நீங்கினார்கள். காரிதீவு இலக்கியத்திற்கும் பக்திக்கும் பெயர் பெற்று விளங்குவதைப் போலவே கலைத்துறையிலும் சிறந்து விளங்குகிறது. இயல், இசை, நாடகம் என முத்தமிழிலும் வித்தகராக திகழ்ந்த விபுலானந்த அடிகளார் பிறந்த இம்மண்ணில் அவரது புகழுக்கு மேலும் புகழ் சேர்க்கும் பல கலைஞர்களும் எழுத்தாளர்களும் இசை விற்பனர்களும் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் கலைப்பொருட்களையும் கைவினைப் பொருட்களையும் கலைநயத்தோடு உருவாக்க வல்ல கலைஞர்களும் இங்கு வாழ்கின்றனர். இப்படி சாமி படத்தை எடுத்து இதை கட் பண்ணி எடுக்கும். ஸ்டிக்கர் பொருட்கள் எல்லாமே இருக்குது. அந்த தண்ணி பட்டு அப்படியான ஒன்று இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி அதை வச்சு அப்படி பிளைவுட்ல விரித்து அதை திருப்பி இப்படி கட் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிட்டு திருப்பி இதுக்கு மேலே கம் பூசிட்டு மிக்ஸ் கம் பூசிட்டு திருப்பி இதை வச்சு இப்படி ஒட்டணும். இதை வச்சு ஒட்டணும் அப்படி படத்தை அதுக்கு மேலே வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்டாண்ட் இது இம்பார்ட்றது ஒரு ஸ்டாண்ட் ஒன்று தயாரிக்கும். இப்படி கட் பண்ணி வெட்டி தயாரிச்சு போட்டு அதுக்கு மேலே இப்படி வச்சு இதை வச்சு இந்த பிளேவுட்டை வச்சு இப்படி ஸ்கூல் பண்ணணும். இதை ஸ்கூல் பண்ணி 3 ஸ்கூல் பண்ணிட்டு அதை எடுத்துட்டு திருப்பி இந்த இதுக்குரிய சரங்கள் தான் லேசியல். இந்த லேசியல் தான் இப்படி வரும். லேசியல் அடிச்சிட்டு இப்படி அடிச்சுட்டு கீழையும் இந்த லேசில் இப்படி அடிச்சுட்டு கீழுக்குரியது ஒட்டணும். அதை வச்சு ஒட்டிட்டு திருப்பி ஃபினிஷிங் வந்து சில்வர் டஸ்க் இருக்குது இப்போத்தது. இந்த டஸ்க் எடுத்து இந்த பாருங்க ஃபினிஷ் பண்ண படம் வந்து இந்த டஸ்க் எடுத்து இந்த போர்டர் இப்படி எல்லா இடமும் பூசணும். அதுக்கு பிறகு இதாக இருக்குது. இப்படி முத்து இருக்குது. முத்து இந்த முத்து வந்து இந்த படத்துக்கு மேலே இப்படி வந்து விட்ருங்க பாருங்களேன். இப்படியே வந்து ஒரு லைட் வெளிச்ச மாதிரி இப்படி மாதிரி இருக்கும். தெரியுதா? அப்போ முத்து வந்து இப்படி வளர்ச்சி ஒட்டி கொண்டு வரும். எல்லா வேலையும் முடிய இப்படி ஒரு அழகான அமைப்பில் வரும் படம். இது விழுந்தாலும் உடையாது, எந்த பாடியும் செய்யாது. தண்ணியில் நீங்கள் கழுவலாம், எந்த வேலையும் செய்யலாம். இதில் துவைக்கலாம், அழகா கழுவலாம். விழுந்தா படம் உடையாது. முத்தமிழ் வித்தகர் சுவாமி புலானந்தர், சுவாமி நடராஜானந்தர் போன்றோர் அவதரித்த மண். சித்தானிக்குட்டி சுவாமிகள் பல சித்துகளையும் புரிந்த புனித பூமி. கற்பின் கனலாம் கண்ணகித்தாய் எழுந்தருளி அருள் பாலிக்கும் ஊர். நீர்வளமும் நிலவளமும் சிறந்து காணப்படும் வளமிக்க பிரதேசம். நற்றமிழுக்கு எப்போதும் தொண்டாற்றும் மனிதர்கள் நிறைந்த மண் என பல்வேறு சிறப்புகளைக் கொண்ட காரைதீவின் புகழ் பேசியதில் யாதும் ஊரே முழு திருப்தியுடன் இங்கிருந்து விடைபெறுகிறது. முத்தமிழ் வித்தகர் பிறந்த மண்ணிது என்று பாடு. முறையாக தமிழ் மொழி வளர்க்கும் மண்ணிது என்று கூறு. கலைகளில் சிறந்து கவிதையில் பிறந்த புனித மண்ணிது.
கல்வி வளர்ச்சியில் சிகரம் தொட்டது எங்கள் மண்ணிது. இளம் தென்றல் வீசும் எழில் கொஞ்சம் பூமி எங்கள் மண்ணிது என்று பாடு.